Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு கணிப்பு ஒன்று பார்த்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்கன்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 370 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமில் வச்சுருக்கான். சரிங்களா, 370 நம்ம கொடுத்ததில் அந்த 7ஆம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு 7 ஒரு சூப்பரான வெற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம பிளான் பண்ணதுக்கு அப்படியே கேம் ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி அடிச்சிடலாம். சரிங்களா, நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்சூன் பம்பர் பிஆர் 110. சரி, நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர் நண்பா. ஸோ இதுவரை நமக்கு அடித்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கில் எடுக்காமல் ஸோ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பம்பர். ஸோ பம்பர் அப்படின்னாவே நல்ல ஒரு வெற்றி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராகவே கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த ஒரு பம்பருக்கு கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். எந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ப்ரிடிக்ஷனுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பம்பர் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மணிக்கெலாம் கொடுத்துருவான். ஸோ நம்ம கேயில் பொறுத்த வரைக்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக 3 மணிக்கு கொடுத்துட்ருப்பான். ஸோ பம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் லாட்ரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா பம்பர் யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு டக்குன்னு கேமை மாற்றிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் வருதுங்கிறது நீங்கள் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 மணி ட்ரா. ஸோ இதோட ப்ரோக்ராமிங்கே வேறு நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பம்பர் 2 மணி ட்ரா. சரிங்களா, இதோட ப்ரோக்ராமிங்குமே வேறு. ஸோ இதுலேருந்து எடுத்து நாளைக்கு கேம் அடிக்கிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேமில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதுக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நாளை சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 சரிங்களா 18/7/26 பம்பர். சரிங்களா, மான்சூன் பம்பர். ஸோ 110வது ட்ரா. சரிங்களா, 110வது ட்ரா. ஸோ மான்சூன் பம்பரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். போன பம்பரில் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நமக்கு ஒரு நண்பர் மட்டும் ஒருத்தர் பிசி வின்னிங் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய ஹிட்டு வந்து மான்சூனில் கொடுக்கல. சரிங்களா, ஆனால் இந்த பம்பரில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் இந்த 370 இதுக்கு முன்னாடி அடித்த கேமுக்கான ரிசல்ட்ஸையும் வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த மான்சூன் பம்பருக்கான ப்ரிடிக்ஷன் நமக்கு ஹிட்டு கொடுக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன கால்குலேஷனில் வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதோ பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு பேர் ஆகி வந்துச்சு அப்படின்னா 2 பேர்த்துக்குமே பிரயோஜனமான ஒரு வெற்றியாக இருக்கும். சரி நண்பா, சரி வாங்க இந்த மான்சூன் பம்பருக்கான ப்ரிடிக்ஷன் என்னங்கிறத ஸோ நண்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கணிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தலாம் நண்பா. ஸோ மான்சூன் பம்பர். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ மான்சூன் பம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் ஏல வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பேர் பண்ணுறோம் நண்பா. சரிங்களா, ஏன் 4ஆம் நம்பரை பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து ஒரு சப்போர்ட் நம்பர் பண்ணால் 4ஆம் நம்பர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 8ஆம் நம்பர். சரிங்களா, அதை கேமில் வச்சுருதுக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் நம்பராக 8ஆம் நம்பர் வந்து 3க்கு 8 அப்படிங்கிற மாதிரி பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 8க்கு 3ங்கிற மாதிரி இன்றைக்கி பேர் பண்ணியிருந்தான். ஸோ பம்பர் அப்படிங்கிறதுனால சேம் அதே பேட்டர்னில் நமக்கு பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை நண்பா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் பண்ணுறோம் நண்பா. சரிங்களா, பியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து அடுத்த சாய்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு அப்டேட்டான ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 2. ஸோ 2க்கு அடுத்த பேட்ச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன். சரிங்களா, 2. ஸோ எதுவும் நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். ஸோ நண்பா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கேல்குலேஷன்லேயும் கெஸ்ஸிங்லேயும் வந்து அப்படி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய நார்மலான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓரளவுக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ட்ரை பண்ணுங்க நண்பா. இது நம்மளால் முடிஞ்சதை நம்ம பேர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, அடுத்து 8ஆம் நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் நண்பா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு கேமில் உள்ளே ட்விஸ்ட் பண்ணால் அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த 1ஆம் நம்பர் நமக்கு மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஒரு பேர் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த பேர் கம்ப்ளீட் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ 4. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வேறு ஒரு பேர் நம்பர் நமக்கு உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக 1. சரி, 121 இல்லை அப்படின்னா நமக்கு 81. ஸோ இந்த பேர் நமக்கு மீண்டும் ஏன்னா 7 வச்ச அதே பேர் நமக்கு ரிப்பீட்டடாக இதுலேயும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 மற்றும் 1. ஸோ உங்களோட கால்குலேஷன் வந்தால் மட்டும் வைக்கணும்பா. மேலும் நாளை ஒரு சூப்பரான கேளுக்கான வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 50 ரூபாய்க்கு மேலே விளையாட வேண்டாம் நண்பா.